ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா கருத்துள்ள படமா இருக்கு. கருத்துள்ள படமாக இருக்கு. ஸோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஹரி சார் படம் வந்திருக்கு. அவர் டைரக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கு. அவரோட ஸ்டைல் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே மியூசிக் எல்லாமே படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் எதிர்பாராத கிளைமேக்ஸ், நல்ல கிளைமேக்ஸ். ஆமாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. புகழுக்கு யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் அள்ளி தெளிச்சிருக்காங்க. பிரியா பவானி நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ அது வில்லன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா டேரக்டர் ஹரி பெஸ்ட். பார்க்க ஹரி சார் படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? எப்பயுமே இது ஹரி சார் படம் அப்படியே தெரியுது. குடும்பம் அதே மாதிரி. ஆனால் சமுத்திரக்கனி கொஞ்சம் நெகட்டிவ் ரோல், கம்யூனிட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு இது செட் ஆகாது. அருண் விஜய் ஹார்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் நம்பி கண்டிப்பாக படம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொல்ல வரோம்? கருத்தான படமா இல்லை எப்படி? கருத்தான படம் தான். சென்டிமெண்ட் படம். சென்டிமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே ப்ரோ, அருண் விஜயோட ஒன் மேன் ஷோ அவ்வளோதான். தட்ஸ் இட். வேறு ஹரி படம் அப்படியே ரேசியான ஸ்க்ரீன் பிளே இருக்கு பதில் அது இருந்துச்சு. பட் கதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கல. ரேசியான ஸ்க்ரீன் பிளே அது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். படத்தில் என்ன ஒரு ஃபேமிலி கதை இருக்குது. ஃபேமிலி கதை இருக்குது. அது நல்லபடியாக அவர் நம்ம ஹீரோ நல்லா காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் சூப்பர் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி படம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணே. சூப்பரா படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம். வேற லெவல் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. வேல் படம் மாதிரி எடுக்கிறீங்க. அடுத்த மறுபடியும் வேல் 3 வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேல் படம் மாதிரியே இருக்கு. ஃபேமிலி படம் ப்ரோ. நல்லா இருக்கு. ஃபேமிலி படம். காமெடிலாம் காமெடி ஏதோ இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்பாங்க. வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் ஏற்ற படம், கரெக்டான படம். காமெடிலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இவங்க நல்லா சிரிச்சாங்க. ஃப்ரெண்டு நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ரெண்டு நல்லா சிரிச்சாரு. நீங்க நல்லா சிரிக்கலையா? ஓகே நல்லா இருக்கு. சில இடத்துல ஒர்க் அவுட்ஸ் ப்ரோ காமெடி. படம் ஓகே, நார்மல் நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். ஹரியோட கம்பேக் இது. ஆமாம். அருண் விஜய் மிரட்டிட்டாரு ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டராவே இறங்கிட்டாங்க. வெயிட்டாக கட்டிட்டாரு அவர். பெண்களை மதிக்க சொல்றீங்க. பொம்பளை பிள்ளை உங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையா பாருங்க அப்படின்றாங்க. பெண்கள் நம்ம கண்கள்ன்றாங்களா? அவ்வளோதான். யோகி பாபு அண்ட் புகழ். ஆமாம் ப்ரோ, அவங்க காமெடி நல்லா ஒர்க் அவுட்ஸ் ப்ரோ. ஒரு 5 இடத்துல ஒரு 3 இடம் ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி ஒர்க் ஆச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அதோட படம் ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. அவர் வந்திருக்க ரிவெஞ்ச் நல்லா இருக்கு. படம் நல்லா வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கும். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஹரி சார் அவரோட படம் மாதிரி தான் இருக்கா இல்லை எப்படி? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஒவ்வொரு சீனுமே நிறைய பேர் சொல்லுவாங்க இது அப்படி இருக்குது, பழைய இதை பார்த்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஏவி இதில் உண்மையிலே வேறு லெவல் பண்ணியிருக்காரு ப்ரோ. காமெடி பரவாயில்லைங்க. கொஞ்சம் நல்லா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தம் மொக்க போடுற மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க படத்தில்? கருத்து ஏதாவது இருக்கா இல்லை எப்படி? கருத்து இருக்கு. ஆனால் மொத்தத்தில் ஹரியோட மொத்த மசாலா வந்து ஹரி சாரோட படம். ஹரி சார் யோகி பாபு வேறு லெவல் ப்ரோ. புகழ் புகழ் வந்து இடையில வந்தார். அவர் சின்ன ரோலாக இருந்தால் நல்ல ரோல். அனலரசு மிரட்டாக இருக்கும். அனலரசு ஓகே, தேங்க்யூ.